இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை காத்த கிருபைக்காகவும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக அற்புதங்களை செய்த உமது மகத்தான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார் என்றும், குயவன் எவ்வாறு மண் பாண்டத்தை செய்யும் பொழுது தன்னுடைய செய்வினையை பக்குவப்படுத்துகிறானோ அதே போல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பக்குவப்படுத்துகிறார் என்று தெளிவுபடுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் ஆண்டவருடைய அருளில் வாழ்ந்து விண்ணரசில் எவ்வாறு சேர்க்கப்படுவோம் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதோ வானதூதர்கள் உலக முடிவிலே நேர்மையாளர்களையும் தீயோரையும் பிரித்தெடுத்து பின்பு தீயோரை தீச்சுளையில் தள்ளுவார்கள் என்றும், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றும், நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு இறைவன் விண்ணரசை கொடுப்பார் என்று தெளிவுபடுத்துகின்றார் இயேசு. இதோ இறைவன் நமக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த வாழ்க்கை என்னும் கொடையை நாம் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அப்போது இறைவன் நமக்கு விண்ணரசை கொடுப்பார். இயேசுவே ஆண்டவரே, நீர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்லதையும் இறைவனுக்கு ஏற்ற செயல்களையும் செய்தது போல நாங்களும் நல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்கள் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.